நீ போய் படி அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டாந்து என்னை சேர்த்து விட்டாங்க. நான் வந்துட்டு லாஸ்ட்ல தான் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டாங்க ப்ரிலிம்ஸ். நான் வந்து 75 days கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணி ஒரு 2 months எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக நான் வந்தேன், இங்கே சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு தமிழ்னு சொல்லிட்டு. ஜிஎஸ் வந்துட்டு நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ், எனக்கு வந்துட்டு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே. அதனால நான் குரூப் 2ல 25 out of 25 மேக்ஸ் போட்டுட்டேன். தமிழ் வந்துட்டு எல்லாருமே காமனாக அப்போ தான் படிக்க போகிறதுனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளும் படிச்சிடலாம், எல்லாரும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஆனால் நம்மளும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தமிழ்லையும் நான் 90+ போட்டுட்டேன். ஜிஎஸ் வந்துட்டு ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் படிச்சிருந்தேன். யூனிட் 8, யூனிட் 9, INM இது மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். அதை மட்டும் தான் நான் திரும்பி படிச்சுட்டே இருந்தேன். டெஸ்ட் பேட்ச் சுகேஷ் சார் சொல்லுவாங்க, நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த டெஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிலிம்ஸ் வரப்ப என் கூட அகிலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவளும் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எழுதணும், கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே படித்தோம். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுவோம் 2 பேருமே. மெயின்ஸ் ஜாயின் பண்ணோம். கரெக்டாக ரிசல்ட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். நைட் 10 o'clock ரிசல்ட் வருது, ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்க்குறேன். எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு. அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 1 week அப்புறம் தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணோமே. டிஸ்சார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு அமௌண்ட்டை ரெடி பண்ணி நான் ஒரு 10 days அப்புறம் தான் திருப்பி வந்து மெயின்ஸ் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸ் ஜாயின் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஜாயின் பண்ணுறப்ப நிறைய பேர் இங்கே முடிச்சிட்டாங்க, டெஸ்ட்டே முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்லேயுமே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் தானே, நான் ட்ரை பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வீட்டிலேருந்து படிச்சுக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டைம் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் கிளியர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இந்த தடவை நான் போய் அட்டன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டன் பண்ணேன். எனக்கு மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆகிட்டு இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என் ஓன் டிஸ்ட்ரிக்டில் புதுக்கோட்டையில் தான் எடுத்திருக்கேன். என் ஓன் தாலுக்காலே எனக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அடுத்து இருக்கு, இப்போ நீ உன்னை சுற்றி வர இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை எதுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் ரொம்ப எப்படின்னா வந்துட்டு சுற்றி வர இருக்கிறவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்போ வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன், கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ஏதோ மூவ் ஆக போறோம், அதான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக அந்த டைம்ல எனக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. நான் வந்துட்டு குரூப் 2 கிளியர் பண்ணி எனக்கு குரூப் 2 எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி.